முத்தமிழாள் ரத்தினமே சால கவசம் நீக்கா பச்சையாம் நிறமே பேணி பசுமையாய் எண்ணம் காத்தே இச்சையால் உலகை ஆண்டிங்கென்னாளும் காக்கவென்றே நிச்சய கவசஞ்செய்தேன் நேரமும் உன்றன் அன்பு பிச்சைக்கே ஏங்குகின்றேன் பெருமாட்டி கவசங்காக்க. மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் தலைவர். அவர்கள் நல்லாசியுடனும் சேவை என்பது சொற்களில் அல்ல செயல்களில் பிரகாசிக்க வேண்டும். அதனை தன் வாழ்க்கையால் நிரூபித்துக் கொண்டிருப்பவர் சக்தி திரு முனைவர் கோபா செந்தில்குமார் அவர்கள், எமது கல்லூரி தாளாளர் மற்றும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் துணைத் தலைவர். அவர்களின் வழிகாட்டுதலுடனும் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி பெருமைகள் வழங்கும் நம்ம அப்பர் திருவிழா இனிதே துவங்குகிறது. ஆதிபராசக்தி want to begin நம் அப்பர் திருவிழா on a divine note. We kindly request everyone to rise and join Formula Mandiram and Tamil Tharwathil. வரும் 300க்கும் மேற்பட்ட கோயில்களின் திருக்குடமுழுக்கு விழாவினை தமது திருக்கரங்களால் நடத்திய வரும்
ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தினுடைய துணைத் தலைவர், ஆன்மீக இளைஞர் சமுதாயத்தை உருவாக்க பாடுபடும் மருவூர் சின்னவர் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் நமது கல்லூரியினுடைய தாளாளர் சக்தி திரு முனைவர் கோப்பா செந்தில்குமார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் நிர்வாக குழுவின் உறுப்பினர், ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பல்வேறு சர்வதேச விளையாட்டுகளில் நடுவராக பணிபுரிந்தவரும், இந்திய அணியின் பயிற்சியாளர், அணி மேலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் என்று பல்வேறு நிலைகளில் பணியாற்றியவர், இந்திய கலாச்சார மேம்பாட்டு அமைப்பின் மகாத்மா காந்திஜி விருதை பெற்றவர், இந்திய அஞ்சல் துறையின் விளையாட்டு வீரர்களுக்கான மை ஸ்டாம்ப் அவார்டு விருதினை பெற்றவர் மற்றும் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர். இந்தியாவிலேயே முதல்ல தமிழ்நாட்டில் தான் நம்ம ஆரம்பித்தோம். அதனுடைய முதல் துணைவேந்தராக சிறப்பாக பணியாற்றிய இன்றைய காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய முதல்வர், மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் எம் சுந்தர் அவர்களை அன்போடு காலேஜ் நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கிறேன். மாறிவரும் கலாச்சார சூழலில் தமிழ் இலக்கியத்தை விவாதங்களின் வாயிலாக தாங்கி பிடிப்பவரும், 25 ஆண்டுகள் 2000க்கும் மேற்பட்ட மேடைகளில் உரையை நிகழ்த்தியவரும், பட்டிமன்ற மேடைகளில் தனக்கென தனி ரசிகர் வட்டத்தை உருவாக்கியவர், கரிசல்காரி என அனைவராலும் அன்போடு அறியப்பட்டவர், MA தமிழ், MCom, B.Ed போன்ற பட்டங்களை பெற்ற பேசும் பூங்காற்று தொலைக்காட்சி பட்டிமன்ற புகழ் பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர்கள் அவர்களை வரவேற்கிறேன். சிவில் துறையில் இளங்கலை பொறியியல் படிப்பில் சேர்ந்து தமது நுண்மையான அறிவினால் இரட்டை பட்டம் டூயல் டிகிரி திட்டத்தில் தேர்வாகி பிரான்ஸ் நாட்டில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவரும், அதே பிரான்ஸ் நாட்டு மற்றொரு பல்கலைக்கழகத்தில் ஓராண்டு முனைவர் பட்ட படிப்பினை பெற்றவரும், இந்திய நாட்டு இளைய சமுதாயத்தினுடைய பெரும் கனவு மத்திய தேர்வாணையம் நடத்தும் UPSC தேர்வில் தேர்வான திருமதி கிருத்திகா அவர்களை நிர்வாக அலுவலர், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள், மாணவ மாணவிகள், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஒலி அமைப்பாளர்கள் என அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள மற்ற கல்லூரிகளுடைய பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. Will now formally felicitate our honored guest. We invite our honorable correspondent Shakti Thiru Dr. Senthil Kumar, Azhagappa University, Karaikudi, with a shawl and memento. Shawl and a memento. Thank you, sir. We now invite the leader of debates with a shawl and a memento. Thank you, Sir S.C. Topper 2024 with a shawl and a memento. We thank our dignitaries for gracing the stage and presenting their heartfelt tributes. Blessings of Your Holiness Arlitir Bangar Siddhar, with the kind consent of Tirumati Amma and the constant encouragement from our correspondent Shakti dear Dr. G.B. Senthil Kumar, it's my immense pleasure to present the annual report for the academic year 2024-25. Our college is proud to be a center of excellence in technical and professional education, fostering innovation and academic growth. Our college offers 8 UG programs, including civil engineering, mechanical engineering, electronics and communication engineering, electrical and electronics engineering, computer science engineering, chemical engineering, information technology, and artificial intelligence and machine learning. We also offer 7 PG programs, MBA, MCA, ME in CSE, ME in Power Electronics Drives, ME in VLSI, ME in Thermal Engineering,
ME in Construction Engineering Management. Embracing the latest advancement in technology and industry trends, we are excited to expand our academic program. This year, we have introduced 2 new courses aligned with the emerging trends, such as BE Computer Science and Design and BTech Agriculture Engineering. Highlighting the core aspects of our institution journey, the annual report has been systematically divided into 8 categories: academic excellence, research and innovation, collaboration and partnership, infrastructure development, student achievements, faculty development, sports achievement, community engagement, and outreach, accreditation and ranking. Academic excellence. Our commitment to academic excellence continues to reflect the outstanding achievements of our students. Our college continued to maintain high academic standards among the successful graduates of the year 2024. 40% of the students are secured first class with distinction, and 50% of the students secured first class, reflecting a high standard of academic excellence. The academic performance of our students remained strong during the year 2024-25 with an overall pass percentage of 78% across all engineering programs. The students who have secured the GPA above 9.5 were commended for the academic excellence. As a gesture of encouragement, the management waived other tuition fees. Research and innovation. Through the dedication research efforts and collaborative initiatives, we are making significant programs on innovation and knowledge creation. The research and development cell received rupees 12 lakhs in grants from various bodies like Tamil Nadu State Council of Science and Technology, SERP, ANRF and industry partners. Our faculty achieved a notable success in research and innovation during 2024 and 25. Over 100 research papers were published in reputed journals and conferences across the field like AI, IoT, renewable energy. Faculty has also authored 12 books and book chapters with the leading publishers such as Springer and Elsevier. Additionally, 7 patents are filed highlighting the innovation in smart system, blockchain and healthcare technology. We collaborated with premier institutions, notably IIT Bombay, E-Yantra Lab Setup Innovation, enhancing the hands-on learning in robotics and embedded system. This initiative promotes the project-based learning, strengthens the technical skills, and encourages the innovation among the students, aligning the academic training and current industry and research demands. Several students' projects were selected for national-level competitions such as Smart India Hackathon, Nirul Thiruvizha, and IEEE Paper Presentation Contest. Next, collaboration and partnership. Fostering innovation and skill development, we have established a valuable partnership and esteemed institution and industry. This year, we have signed MOA with several esteemed organizations. The organizations are Careercraft Academy, Yacht Technology, Data Revel AI, Edunet Foundation, Bhumi, Jet Aerospace, Connecting Dreams Foundation, Bullseye AI, Eagle High Tech, Softglow Private Limited. These partnerships aims to enhance skill development, research and career placement opportunity for our students. We have established incubation center in collaboration with Data Revel AI and Bullseye AI, aimed at nurturing the student, startup and fostering the entrepreneurial talent. These centers provides a mentorship, technical support and industry exposure, enabling the students to transform innovation idea into valuable business solution and contribute meaningfully to the startup ecosystem. Infrastructure development. Prioritizing the modern technical facilities, we have enhanced our infrastructure to support advanced learning and research. We have renovated key laboratories to align with the cutting-edge technology, enhancing the practical learning and research capability. Our college also subscribed to leading e-journal, expanding the access to global research. Additionally, we collaborated with the Anna University Library to share the academic resource and improve the knowledge accessibility for students and facility. Campus-wide Wi-Fi has been upgraded to provide the seamless connectivity. Next, student achievement. The remarkable accomplishment of our students reflected their dedication, talent, and institutional commitment to excellence. Our students have secured place in reputed organizations such as American Megatrends, Car Technology, TCS, CTS, Infosys, Luminous Power Technology, IBM, Purple, Protectsoft, Renex Technology, and Plintron, with the highest package of rupees 10 lakhs per annum. More than 85% of our final students are placed through the campus recruitment service. Several students are qualified in GATE, GRE, and other competitive exams. Next, faculty development. Investing in faculty development strengthens our commitment to delivering high-quality education and research.
Currently, we have 33 faculty members are completed the doctoral degree and 41 faculty members are pursuing PhD. Our faculty members are participated in FDB workshop and certification program ensuring the continuous learning. Next, sports achievement. Excellence in sports is a testament to our students' dedication, teamwork, and perseverance. The outstanding sports accomplishment of our students reflect their passion and commitment to excellence. Our students excelled in the Anna University zonal level tournaments. APC mainstream secured runner-up position at UCT Bandruti. APC mainstream and women's team won the first place, and women's athletic team secured runner-up at UCT Bandruti. APC mainstream were clinched the first place in Surya Group of Institution Vikramandi. These achievements reflect our students' dedication, discipline, and strong support to our sports faculty. Next, community engagement and outreach. Strengthening our vision and service and innovation, we have undertaken key initiatives to foster community engagement and academic collaboration through the meaningful programs and events. NSS and NCC conducted multiple drives, including blood donation, rural outreach program, and awareness program. The 10th International Conference on Communication Signal Processing took place in April 2024. Over 600 research papers are presented, more than 350 papers are published in IEEE Explorer. And 11th IEEE conference is scheduled in June 5th and 6th of this year. This year, the International Conference on Mathematics, Computing, and AI for Management Innovation was organized during April 25. About 400 participants within India, outside India are benefited. And National Conference on Emerging Trends and Technology in IEEE was organized in the April 25. Next, accreditation and ranking. Our institution continued to program is reflected in the remarkable accreditation and honors we have earned, highlighting our commitment to academic excellence, sustainability, and overall institutional growth. We have successfully completed NAAC peer team visit, and we are proud to announce that we have received an accreditation of grade A. Our college has received ISO 9001-2001 certificate. Our college has received Best Green Campus Award and also named as Plastic Free College of the Year. Our college was ranked among the top 10 engineering colleges in the region of Anna University. As we move forward, we remain committed to excellence, innovation, and continuous growth, shaping a high future together. Let us build on this accomplishment and work together towards a new milestone in education, research, and community engagement. This report reflects our collaborative achievements, and we look forward to even greater success in forthcoming year also. Finally, I would like to express my sincere thanks to our management, faculty, non-teaching staff members, students, alumni, and parents for the unwavering support and dedication. Thank you. 24, a symbol of dedication and academic excellence. Her remarkable success in India's challenging exam, UPSC, motivates every aspiring student here. Ma'am, we request you to share your inspiring journey with us. A very good afternoon to one and all present here. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இந்த க்ரௌடை பார்க்கும்போது எனக்கு என்னோடய காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வருது. நானும் கொஞ்சம் மந்த்ஸ் பிஃபோர் வரைக்கும் அந்த சைடில் தான் இருந்தேன். லாஸ்ட் மந்த் பிஃபோர் வரைக்கும் தான். லைக் இந்த சைடில் நான் இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணது. ஏன்னா லாஸ்ட் மந்த் வரைக்கும் என்னை யாரும் கேட்டால் யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் சிவில் சர்வீஸ் 2024 கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் கிருத்திகான்னு ஒருத்தங்க இருக்காங்க, கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ரெக்கக்னிஷனே கிடச்சிது எனக்கு. ஸோ இந்த ஜேர்னிக்கு நான் வரதுக்கான So, I would like to give a brief intro on how I reached here. நான் வந்து சிஜி அண்ணா யூனிவர்சிட்டியில் சிவில் இன்ஜினியரிங் பண்ணேன். டூயல் டிகிரியில் 2 years ஃப்ரான்ஸ் போயிட்டு வந்தேன். அப்புறம் என்னோடய செகண்ட் மாஸ்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இன்ஜினியரிங் முடித்தோடனே 2 ஆப்ஷன் தான். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களா இல்லை வேலைக்கு போகிறீங்களான்னு கேட்டாங்க. சரி, நான் வேலைக்கு போகலாம். ஃப்ரான்ஸ் போயிட்டு வந்ததுனால நான் திருப்பி சரி ஃப்ரான்ஸ் போய் ஒர்க் இல்லை பிஹெச்டி பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தேன். கோவிட் வந்து எல்லாத்தையும் இழுத்து மூடிருச்சு அந்த டைமில். சரி, கோவிட் அப்போ நான் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். லிங்க்டின் எல்லாம் ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட இது மாதிரி நான் லீனில் ஒர்க் பண்ணியிருந்தேன் மாஸ்டர்ஸில். ஸோ அதுலேயே வந்து எதாவது பிஹெச்டி ஆப்ஷன்ஸ் இருக்குமான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஃப்ரான்ஸில் இதில் ஒர்க் பண்ண சில ப்ரொஃபஸர்ஸ் கூட கான்டாக்ட் கிடச்சிது. ஸோ நான் ஃப்ரான்ஸ் போய் பிஹெச்டியும் பண்ணேன். பாரிஸில் ஒர்க் பண்ணிகிட்டும் இருந்தேன் லீன் கன்சல்டண்ட்டாக,
கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்தா இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் ஃபீல்டில் எல்என்டி மாதிரி கம்பெனிஸில் போகலாம், அப்ராட் போகலாம், ரிசர்ச் பண்ணலாம். ஸோ இதுலேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த டைமில் தான் எனக்கு சிவில் சர்வீஸ் பற்றியும் தெரிஞ்சுது. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணியிருந்ததுனால நானும் சரி சிவில் சர்வீஸ்னால் என்ன, அடுத்து அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஃபிகர் அவுட் பண்ணலான்னு நினச்சேன். பை தட் டைம் ஐ வாஸ் இன் லேட் 20s. எனக்கு மேரேஜும் முடிஞ்சிருந்தது. நான் அமேசான்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டெசிஷனை சொல்லும் போது நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, இவ்வளோ நாள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன், எதுக்கு சிவில் சர்வீஸ் இப்போது திடீர்னு புது பார்த்து எடுக்கிறீங்கன்னாங்க. பட் எனக்கு வந்து சரி அந்த செல்ஃப் டவுட்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு வருஷம் நம்மளை பிலீவ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு ஜாயின் பண்ணேன். ஸோ லக்கிலி எனக்கு வந்து என்னோடய ஜேர்னி வந்து ரிசல்ட் ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஜேர்னியில் எனக்கு வந்து ரைட் கைடன்ஸ் இருந்தது. அறம் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ரைட் மென்டர்ஸ் அன்பு விஜயன் சார், அது மாதிரி ரைட் மென்டர்ஷிப்பாக எனக்கு கிடச்சிது. இதனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 4 years காலேஜ் டேஸ் வந்து எல்லோரும் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வந்தோடனே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். என்ஜாய் பண்ணலாம், காலேஜ் டேஸ் வந்து பெஸ்ட் இயர்ஸ் ஆஃப் யுவர் லைஃபாக இருக்கும். பட் இந்த டைமில் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும், ஒரு கன்டியூசிவ் என்விரான்மெண்ட் இருக்கும். இப்போ இது மாதிரி ஒரு நல்ல காலேஜில் படிக்கும்போது உங்களுக்கு ரைட் மென்டர்ஷிப், ஏகப்பட்ட ப்ரொஃபஸர்ஸோட காண்டாக்ட் இருக்கும். பியர் குரூப் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், அடுத்து என்ன பண்ண போகிறீங்க. ஸோ காலேஜில் வந்து படிக்கிற பையனான்ற மாதிரி ஒரு செக்ரிகேட் பண்ணுவாங்க. காலேஜ்லாம் போய் படிப்பாங்களா, படிக்கலனா தான் கெத்துன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் படிக்கிற பசங்க தான் 4 வருஷம் கழிச்சு நல்லா லைஃப்பில் செட்டில் ஆவாங்க, ஒரு குட் ஹேண்ட்ஸம் பேக்கேஜில் இருப்பாங்க. ஸோ இது வந்து படிக்கிற பசங்களுக்காக சொல்கிறேன். லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறதான் கெத்து, கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருக்கணும், டீச்சர் சொல்கிறத கேட்காமல் இருக்கணும் அப்படின்னா இல்லாமல் இந்த 4 years வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். முடிச்சுட்டு இப்போ ரிசர்ச் சார் சொல்லியிருந்தார், ஜேர்னலில் நல்ல நல்ல ஜேர்னல் எல்ஸ்வியர் அந்த மாதிரி ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுங்கள். அடுத்து ரிசர்ச் இல்லை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்போத்துலேருந்தே பாருங்கள். இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் உங்கள் கோர் ஃபீல்டில் போகிறீங்க, என்னென்ன இப்போ மெக்கானிக்கல் சிவில் உங்களுக்கு கோர் ஃபீல்டில் போகணுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது, ஐடினா கோடிங் என்ன பண்ணுறது. இந்த டைமை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். பியர் குரூப் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். ரைட் நெட்வொர்க்கிங் இம்பார்ட்டண்ட். ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட வந்து கைடன்ஸ் கேளுங்க. நான் இப்போ வரைக்குமே என் ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு டவுட்னா ஃபஸ்ட் என் ப்ரொஃபஸர்ஸ் தான் காண்டாக்ட் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு தெரியாது தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ ரைட் ப்ரொஃபஸர்ஸ், மென்டர்ஷிப் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, சிவில் சர்வீஸ் மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தால் கிளியர் பண்ண முடியாதுன்னு ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும். அதெல்லாம் எடுத்துருங்க. எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் சிவில் சர்வீஸ் மாதிரி எக்ஸாம், குரூப் எக்ஸாமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. ஸோ பாதி கோச்சிங் வந்து ஃப்ரீயாகவே ஆன்லைனில் யூடியூப்பில் இருக்குது. இது இல்லாமல் கவர்மெண்ட்டுமே ரெசிடென்ஷியல் கோச்சிங், ஃப்ரீ கோச்சிங், ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 4 years வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கோல் என்னன்னு செட் பண்ணுங்கள். 4 years முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா இட் வில் பி டூ லேட். ஸோ இந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இருக்கிறவங்களுக்குனா அடுத்து என்ன பண்ண போகிறோம் அதை நோக்கி நீங்கள் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் லைஃப்பில் சீக்கிரம் நீங்கள் வந்து சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஐ விஷ் யூ ஆல் வெரி பெஸ்ட். டூ வெல். தேங்க் யூ. Welcome our chief guest, Professor M. Sundar Sir, Principal, College of Physical Education, Alagappa University, Karaikudi, and former Vice Chancellor, Tamil Nadu Physical Education and Sports University. He has always inspired generation with its vast knowledge and leadership. Sir, we request you to address the gathering. அனைவருக்கும் வணக்கம். Honorable Dr. Senthil Kumar sir, the special guest speaker and the IAS UPSC topper, respected dean, respected principal, vice principal, other dignitaries on the dais, students and faculty members of the institution. Actually, when I entered inside, it was really great. I mean that when I entered inside the campus, there were so many people waiting for me. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தார், சார் எங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டே இருந்தார். சார் நான் வந்துட்டுருக்கேன், நான் வந்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் சார் விட்ற மாதிரி இல்லை.
இல்லை சார் நீங்கள் எங்கே வரீங்க, நான் உங்களை ரிசீவ் பண்ணணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் சார், நான் வர்றதுக்கு லேட் ஆகிரும், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் காலையில் தான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் நான் வேணா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன், நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. நான் வந்து உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர் 2 people வெயிட்டிங் ஃபார் மீ ஓவர் தேர். அங்கே 2 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரின்சிபல் வந்தார், டீன் வந்தார், எல்லாருமே வந்துட்டாங்க வெல்கம் பண்ணுறதுக்கு. ஸோ இட் வாஸ் ரியலி அ கிரேட் ஹாஸ்பிட்டாலிட்டி. அதை வந்த உடனே ஒரு வெல்கமே வந்து ரொம்ப ஒரு பெரிய விதமாக இருந்துச்சு. அப்புறம் திரும்பவும் இங்கே பார்க்குறப்போ, இங்கே உள்ளே என்ட்ராகிறப்போ இட் வாஸ் ஒன்ஸ் அகெயின் அ கிரேட் மொமெண்டம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேர் ஆல் வெல் டிசிப்ளின்ட், எல்லாம் ஐடி கார்டெலாம் போட்டு அமைதியாக உட்காந்துருக்கிறத பார்த்தா, ஏன்னா நாங்கள் வந்து எப்பொழுதும் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி எல்லாம் ஸ்போர்ட்ஸ் மக்களை பார்க்குறப்போ அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்க்குறப்போ ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி, ஆல் ஆர் வெல் டிசிப்ளின்ட். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுன்னு பார்க்குறப்போ விதவிதமான ஸ்டைலில் இருப்பாங்க. ஆனால் ஐ குட் சி அ யூனிஃபார்மிட்டி ஓவர் ஹியர். நோ, இட்ஸ் ரியலி கிரேட். இதுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஸ்டிடியூஷனோட டிசிப்ளினாக பார்க்குறப்போ ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி சார். இப்போ பார்த்தீங்கன்னா we all talk about sports. எதுக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறாங்க. ஒரு டைம் வேஸ்ட் அப்படிங்கிறது. நவ் எவ்ரி திங் ஹஸ் சேஞ்ச்டு டோட்டலி. எல்லாமே மாறிடுச்சு. இப்போ ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. டீன் வந்தோடனே கேட்டார், சார் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அச்சீவ்மெண்ட்லாம் எப்படி இருக்காங்க, நம்ம வந்து வேர்ல்டு மெடல் வாங்க முடியுமா அப்படின்னு வந்து டீன் காலையிலேயே என்கிட்ட கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நவ் அட் ஒலிம்பிக்ஸில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸில் நம்ம மெடல் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்தியா இஸ் பிட்டிங் ஃபார் தி 36 ஒலிம்பிக்ஸ். 2036 வந்து நம்ம ஒலிம்பிக்ஸ் எடுக்கிறதுக்காக அதை பிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்தியா எடுக்க போகுது. அது இந்தியாவில் ஒலிம்பிக்ஸ் வந்து 36 நடக்கும். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இஸ் டூயிங் அ லாட் ஆஃப் ஒர்க். இப்போ பிரின்சிபல் கேட்டார், சார் இந்த ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறப்போ நான் சொன்னேன், இப்போது நேஷ்னலில் மெடல் வாங்கினாலே தெர் இஸ் 3 lakhs ஃபார் தி ஃபஸ்ட் பிளேஸ், 2 lakhs ஃபார் தி செகண்ட் பிளேஸ், 1 lakh ஃபார் தி தேர்ட் பிளேஸ். எல்லா நேஷ்னல் மெடலிஸ்ட்டுக்கும், அத்லெட்டிக்ஸில் மட்டும் இல்லை, எல்லா கேம்ஸ்லேயும் ஃபஸ்ட் பிளேஸ் வின்னர்ஸ் வந்துட்டாலே 3 lakhs, ரன்னர்ஸ் வந்தால் 2 lakhs, தேர்ட் பிளேஸ் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு 1 lakh. இது கேம்ஸ்லேயும் சரி, அத்லெட்டிக்ஸும் சரி. அதே இன்டர்நேஷ்னல் மெடலாக இருந்தால் 5 lakh, 3 lakh, 2 lakh. அதே ஏஷியன் கேம்ஸாக இருந்தால் 10, 7, 5. அதே ஒலிம்பிக்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக இருந்தால் 3 crores, 2 crores, 1 crore. இவ்வளோ அமௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும். தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நவ். இப்போ போஸ்டிங்ஸ் அப்படின்னு போடுறப்போ இப்போ எந்த போஸ்டிங்குமே போடல. ஈவன் ப்ரொஃபஸர்ஸும் போடல, லெக்சரர்ஸும் போடல, யூனிவர்சிட்டியில் எந்த போஸ்டிங்குமே போடல. ஆனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ப்ரிவிலேஜ் வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு தொகுதி 234 தொகுதி இருக்குது. 234 தொகுதியிலையும் இன்டோர் ஹால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணுங்கிறதுக்கு. பிரின்சிபல் கேட்குறப்போ, சார் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப பாப்புலராக இருக்கா சார் எல்லாம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், தேவர் ஒன்லி 0.3% தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் ஒன்லி 0.3% பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்போர்ட்ஸ். இப்போ வந்து இட் இஸ் அரவுண்ட் 9% பீப்புள் வந்து ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ 9%. நம்ம பாப்புலேஷன் ரொம்ப ஹை. மற்ற கண்ட்ரிஸோட பாப்புலேஷன்லாம் கம்மி. அவங்க மேக்ஸிமம் நம்பர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால நிறைய மெடல்ஸ் பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம 9%க்கு வந்துட்டோம். இதே ஒரு 15-20%க்கு வந்துட்டா நம்மளும் we are going to come up in the medal tally. மெடல் டேலியில் வந்து நம்மளும் மேலே வருவோம். சரி, இந்த ஸ்போர்ட்ஸை பார்க்குறப்போ உங்களையெல்லாம் பார்க்குறப்போ ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி.
இந்த ஸ்போர்ட்ஸில் எதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா மெயினாக வந்து யூ ஹவ் டு டெவலப் யுவர் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டிங்கிறது வந்து வெறும் ஹைட்டு வெயிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் இல்லை, ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, ஸ்பிரிச்சுவலி, சோஷியலி யூ ஷுட் பி வெரி ஃபிட். இந்த 5 குவாலிட்டியும் இருந்தால் தான் உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எப்படி ஈஸியாக ஒருத்தருக்கு வரும் அப்படின்னா, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். ரொம்ப சீக்கிரம் நீங்கள் பெரிய ஆள் ஆயிடலாம். உங்களுடைய பர்சனாலிட்டி நல்லா இருக்கும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா ஃபிசிக்கலி ஃபிட், நல்லா ஹைட்டாக வளர்ந்துடலாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பாடிக்கு ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கும், நீங்கள் நல்லா ஓடலாம், நல்லா நடக்கலாம், என்ன வேலை வேணாலும் செய்யலாம். அப்போ ஃபிசிக்கலி நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும். அப்போ அதுக்கு நீங்கள் ஓடணும், எக்ஸசைஸ் செய்யணும், எல்லாமே பண்ணணும். மென்டலி நீங்கள் ஃபிட்டாக எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னா, ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு ஒரு பால் உயரமாக இருந்து வந்துக்கிட்டு இருக்கிறப்ப அவன் தடுத்து நிறுத்தணும். நிறுத்துகிறப்ப அங்கேருந்து ஆப்பனண்ட் ஓடி வருவான். ஓடி வரப்போ இவன் என்ன பண்ணணும், ஆப்பனண்ட் ஓடி வரான், ஃபஸ்ட் நம்ம பாலை நிறுத்தணும் அப்படின்னு பாலை நிறுத்துவான். ஆப்பனண்ட் அதுக்குள்ளே பக்கத்தில் வந்துடுவான். உடனே அவன் முடிவெடுப்பான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அவனை ட்ரிபிள் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உடனே முடிவெடுக்கணும். உடனே அந்த பக்கம் போய் கோல் போஸ்ட்டை பார்த்து அடிப்பான், இல்லை பாஸ் கொடுப்பான். இதெல்லாம் வந்து எவ்வளோ நேரத்தில் அவன் திங்க் பண்ணுறான், எவ்வளோ நேரத்தில் அவன் முடிவெடுக்கிறான், அவன் எவ்வளோ நேரத்தில் அவன் எக்ஸிக்யூட் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸில் தான் சீக்கிரமாக வரும். நீங்கள் எதை படித்தாலும் ஸ்லோவாக இருப்பீங்க. நீங்கள் யோசித்து ஒரு நாள் டைம் எடுத்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம். ஆனால் ஸ்போர்ட்ஸில் அந்த சிச்சுவேஷன் கிடையாது. உடனே நீங்கள் திங்க் பண்ணணும், உடனே முடிவெடுக்கணும், உடனே எக்ஸிக்யூட் பண்ணணும். இதை நீங்கள் பல முறை செய்கிறப்போ நீங்கள் வந்து திங்கிங்கில், ரீசனிங்கில், டிசிஷன் எடுக்கிறதுல எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து டாப்பாக இருக்கலாம். ஸோ மென்டலி இஃப் யூ ஹேவ் டு பி ஃபிட், நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். சோஷியலாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா, ஒரு டீமுங்கிறது வந்து இல்லை ஒரு இண்டிவிஜுவலுங்கிறது ஸ்போர்ட்ஸுக்கு போகிறப்போ டிஸ்ட்ரிக்ட் மீட்டுக்கு போவாங்க, ஸ்டேட் மீட்டுக்கு போவாங்க, நேஷ்னல் மீட்டுக்கு போவாங்க, இன்டர்நேஷ்னல் மீட்டுக்கு போவாங்க, பல இடத்துக்கு போவாங்க, பல ஊருக்கு போவாங்க, பல பேர்த்த பார்ப்பாங்க, எல்லாத்துக்கூடையும் பேசுவாங்க, பழகுவாங்க, அவங்க கூட சோஷியலாக இருப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ தே டெவலப் சோஷியல் பிஹேவியர். யார் இருந்தாலும் அவங்க கூட பழகுவாங்க, யாரு கூட வேணாலும் தங்கலாம், யாரு கூட வேணாலும் எங்கேயும் நடக்கலாம், எல்லாத்துக்கூடையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தே பிகம் சோஷியலி ஸ்ட்ராங். அதே ஸ்போர்ட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி தேர் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங். நீங்கள் வந்து ஜெயிச்சாலும் தோத்தலாம் அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் முதல்ல நீங்கள் காலேஜிலேருந்து போகிறப்போ பச்சையப்பன் ஒரு டீமை கூட்டிகிட்டு போகிறாருன்னா, கேர்ள்ஸ் டீமை தோத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே அழுகுவாங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் ஜெயிக்கணும்னு யோசிப்பாங்க. தோத்துட்டு அவங்க உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. இது வந்து நீங்கள் அடிக்கடி மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தால் யூ டேக் எவ்ரி திங் ஈஸிலி. இது லைஃப்லேயும் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு சந்தோஷம் வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கலாம். எல்லா டைமும் ஒரே மாதிரி இது இருக்கிறது யூஸ் ஆகும். இதனால் யூ டெவலப் யுவர் பர்சனாலிட்டி இன் அ வெரி குட் வே. இந்த ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறப்போ சார் கேட்டார், 100 மீட்டர்ஸ் டைமிங் என்ன சார் அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் வந்து இன்னொரு சார் வந்து சொன்னார், சார் 100 மீட்டர்ஸில் பென் ஜான்சன் ஒருத்தர் இருந்தார், அவர் 10.1 பண்ணார், வெரி ஸ்ட்ராங் மேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இவர் ஒருத்தர் இருக்கார் உசைன் போல்ட். இப்போ வேர்ல்டு ரெக்கார்டு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா, உசைன் போல்ட் இஸ் ஹோல்டிங் த வேர்ல்டு ரெக்கார்ட். அது எவ்வளோ அப்படின்னா 9.58. 9.58. சார் இந்த ரெக்கார்டை உடைச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், உடைக்கிறதுக்கு யாராவது வரலாம், யாராவது இனிமேல் வரலாம். ஏன்னா ஹியூமன் பீயிங் ஹவ் காட் அ ஃபிசியோலாஜிக்கல் லிமிட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட் இருக்குது. நம்ம ஏன் வேர்ல்டில் மெடல் வாங்குறது இல்லை? ஏன் யூரோப்பியன்ஸும் நீக்ரோஸும் ஆஃப்ரிக்கன் பீப்புளும் வாங்குகிறாங்க அப்படின்னா, they are physically very strong. they are physically well built. அவங்களோட ஆவரேஜ் ஹைட்டே 190, 193 இருக்காங்க. நம்மளுடைய ஆவரேஜ் ஹைட் 170, 172, 175 வரைக்கும்.
அப்போ அவங்க டாமினேட் பண்ணுவாங்களா, நம்ம டாமினேட் பண்ணுவோமா? அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. அப்போ உசைன் போல்ட் 9.58 உடைக்கணும் அப்படின்னா நம்மளால் முடியுமா அப்படின்னா, நம்மளுடைய ஃபிசியாலஜிக்கல் லிமிட் நம்ம இது வரைக்கும் 100 மீட்டர்ஸில் எவ்வளோ டைமிங்கில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10:1 அன்அஃபிஷியலாக. ஆனால் அஃபிஷியலாக 10:3 இஸ் தி நேஷ்னல் ரெக்கார்ட். 10:3. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, 1936 பெர்லின் ஒலிம்பிக்ஸில் ஜெஸ்ஸி ஓவன்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து 45 நிமிஷத்தில் 4 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணார். 4 வேர்ல்டு ரெக்கார்ட். அந்த 4 வேர்ல்டு ரெக்கார்டும் வந்து அப்போ 10:1 பண்ணார் 100 மீட்டர்ஸில். லாங் ஜம்பில் வந்து 8:60 பண்ணார். அதுக்கப்புறம் 200 மீட்டர்ஸ் 21 பண்ணார், 21.01 பண்ணார். 4x100 மீட்டர்ஸ் ரிலே 4 வேர்ல்டு ரெக்கார்ட். இந்த 4 வேர்ல்டு ரெக்கார்டும் 45 நிமிஷத்தில் வந்துச்சு. இது எப்போன்னா 1936. நம்மளுடைய 100 மீட்டர்ஸ் ரெக்கார்டு இன்னும் அந்த 10:1க்கு வரல. அப்போ நம்மளுடைய ஸ்போர்ட்ஸில் நம்ம எங்கே இருக்கோம், நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 36, இன்றைக்கி 25, ஏறக்குறைய 90 வருஷம் பின்னாடி இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு ஈவெண்ட்லேயும் வே வி ஆர் ஸ்டாண்டிங் இன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னிங்கன்னா நம்ம வந்து ஏறக்குறைய 60 வருஷத்துலேருந்து 90 வருஷம் பின்னாடி இருக்கும். நம்ம இந்த 60லேருந்து 90 வருஷத்தை கவர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இன்னும் ஒரு 30 வருஷம் ஆனாலும் மற்றவங்களாம் இன்னும் அட்வான்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி வின் பண்ண முடியும்? இன்னும் நம்பர் ஆஃப் பீப்புள் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்போர்ட்ஸ் ஹவ் டு பி இன்க்ரீஸ்ட். பச்சையப்பன் வந்து இன்று கேட்டப்போ ஹி வாஸ் அப்ரிஷியேட்டிங் மேனேஜ்மெண்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டையும் டீனையும் பிரின்சிபலையும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருந்தாப்புல. நாங்கள் டீனை போய் பார்த்தா என்ன வேணாலும் பண்ணிடுவார் சார், எந்த கேமுக்கு போகணுன்னாலும் அனுப்பிடுவார் சார், எதாக இருந்தாலும் வேண்டான்னு சொல்லவே மாட்டார் அப்படின்னு பச்சையப்பன் சொல்கிறப்போ அவரும் சொன்னார், பிரின்சிபலும் சொன்னார், நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னாரு. டீன் அவரே ஒரு கிரிக்கெட் பிளேயருங்கிறதுனால நேச்சுரலாக அவர் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. இல்லை இந்த இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னால நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹலோ இந்த இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சுனாலே 100% எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். இங்கே மட்டும் இம்ப்ரூவ் ஆகிறதில்ல, நீங்கள் எல்லாம் ஸ்டேட் லெவலுக்கு போனீங்க அப்படின்னா, இல்லை நேஷ்னல் லெவலுக்கு போனீங்கன்னா அங்கே ஸ்டேட் லெவலில் இருக்கவங்க நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் போயிடுவாங்க. அதனால் ஒர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து இப்போ நீங்கள் அதே மாதிரி லாங் ஜம்ப் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டு வந்து 8.95 மீட்டர்ஸ். ஏறக்குறைய இந்த பாக்ஸ்லேருந்து அந்த ஸ்பீக்கர் வரைக்கும் ஒரு ஆள் வந்து ஜம்ப் பண்ணுறாரு. வேர்ல்டு ரெக்கார்ட் ஒரே மீட்டில் 2 பேர் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஒரே மீட்டில் 2000 ஒலிம்பிக்ஸில் வந்து ஒரு 2 பேர் ஜெஸ்ஸி இல்லை மைக் பவல் அண்ட் கார்ல் லூயிஸ் 2 பேருமே வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த வேர்ல்டு ரெக்கார்டு வந்து எந்த வேர்ல்டு ரெக்கார்டை உடைக்குதுன்னா 2000 பண்ணுறாங்க அவங்க. அது எப்போத்த வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்னா அது 1960 ஜெஸ்ஸி ஓவன்ஸோட வேர்ல்டு ரெக்கார்டு. அப்போ 1960 8.60 மீட்டர்ஸில் இருந்ததை இவங்க 8.95க்கு கொண்டு வராங்க. 8.95. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒன்லி த்ரூ ஹார்ட் ஒர்க். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் ஒரு 50 பேர் 60 பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் கேட்பாங்க. பச்சை பண்ணி அதேமாதிரி தான் ஓடுனா கிலோமீட்டராக ஓடிட்டுருப்பாப்புல. அப்போ இவங்க அச்சீவ் பண்ண முடியலன்னு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஓகே இது உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது, உங்களுடைய லிமிட் இவ்வளோ தான், உங்களுக்கு இதுக்கு மேலே எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் இம்ப்ரூவ் ஆகாது, நீங்கள் போய் ஏதாவது வேலையில் சேர்ந்துருங்க அப்படின்னு நானே அனுப்பிச்சுட்ருவேன்.
இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய குவாலிட்டி வந்து ஈஸியாக தெரியும். இப்போ சயின்டிஃபிக்காக டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எல்லா மிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி போனாலே நீங்கள் ஒரு அத்லெட் ஆகலாமா ஆக முடியாதா, உங்களுக்கு என்ன ஈவெண்ட் சூட்டபிளாக இருக்கும், உங்களுக்கு என்ன கேம் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணியே சொல்லிடுவாங்க. அதனால் சயின்ஸ் வாஸ் டெவலப்ட் ஸோ மச். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காதீங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இன் தி பேக் சைட். இப்போ வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் சயின்சஸ். ஸ்போர்ட்ஸ் சயின்சஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி எம்டெக் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜியில் எம்பிஏ மேனேஜ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மெடிசன் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி இருக்குது, ஸ்போர்ட்ஸ் சோஷியாலஜி இருக்குது, ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் இருக்குது. இது மாதிரி இதில் வந்து டிகிரி இருக்குது, பிஜி இருக்குது, பிஹெச்டி வரைக்கும் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே இருக்குது. இப்போ நீட் ஆஃப் தி கண்ட்ரி வந்து 36 ஒலிம்பிக்ஸுக்கு போகிறதுனால இந்த மாதிரி சயின்டிஸ்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதில் எம்பிஏ படித்தவங்க எல்லாருமே டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இப்போ ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து பண்ணுறது எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதே மாதிரி இப்போ எக்யூப்மெண்ட்ஸுங்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ். சென்சர்ஸ், ஒரு மாரத்தான் அப்படின்னா 5 லட்சம் பேர் ஓடுறாங்க அப்படின்னா 5 பாயிண்டில் சென்சர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 5 பாயிண்ட்லையும் எத்தனை பேர் க்ராஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய செஸ் நம்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிடும். அவங்க எல்லா இடத்தையும் ஓடி இருக்காங்களா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இட் ஹாஸ் பிகம் டோட்டலி சயின்டிஃபிக் ஆயிடுச்சு. இன்னொன்று இப்போ வந்து ஷார்ட் புட் போடுற இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருத்தரை அளக்கிறதுக்கு நிற்பாங்க, ஒருத்தர் டேப் பிடிக்கிறதுக்கு நிற்பாங்க, ஒருத்தரை படிக்கிறதுக்கு நிற்பாங்க, ஒருத்தர் ஃபவுல் இல்லையா ஆமாவான்னு சொல்கிறதுக்கு நிற்பாங்க. இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து வாட்ச் ஓடிட்டே இருக்கும், உங்களுடைய நம்பர் வந்தோடனே நீங்கள் உள்ளே போகலாம். 60 செகண்டுக்குள்ளே உள்ளே போய் த்ரோ போடணும். அது நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆயிடலாம். உள்ளே என்ட்ரு ஆனோடனே நீங்கள் ஃபவுல் பண்ணால் பீப் சவுண்ட் வந்துடும், ஃபவுலுன்ட்டு. இல்லை அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்துடும், எவ்வளோ போட்டிருக்கீங்க. யாரும் ஏமாற்ற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இட் இஸ் ஆல் டெவலப்மெண்ட், சயின்ஸ் டெவலப்மெண்ட், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இப்போ வந்துருச்சு. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நவ் இயர் ஆஃப்டர் இந்த யங்ஸ்டர்ஸ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இருக்கவங்க நீங்கள் ஒரு அத்லெட்டாக இருந்தால் யூ கேன் ஒர்க் ஹார்ட், ட்ரை பண்ணலாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. 4th இயர்லாம் வந்துட்டிங்கன்னா ஆஸ் மேடம் வந்து படித்து அச்சீவ் பண்ண மாதிரி நீங்களும் படிக்கிறதுலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்ல ஏஜில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அண்ட் யூ காட் லாட் ஆஃப் பீப்புள் ஓவர் ஹியர். இந்த ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. அவங்க மேனேஜ்மெண்ட்டும் சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா வேர் பீப்புள் ஆர் டிசிப்ளின்ட், அங்கே வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் வில் பி தேர். அதனால் யூஆர் ஆல் வெல் டிசிப்ளின்ட், யூல் ஆல் அச்சீவ் வெரி வெல். நீங்கள் வந்து நிறைய அச்சீவ் பண்ணலாம். இன்னும் நிறைய பேசிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும். அதனால் முடிக்கிறது வந்து பெட்டர். ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு தி மேனேஜ்மெண்ட், டு தி பிரின்சிபல், ஸ்டாஃப்ஸ் and others who all have given me an opportunity to come over here, talk in front of you all. Sports யூனிவர்சிட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. லாட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் ஆர் தேர். எல்லாருமே ஒரு டைம் வந்து பாருங்கள். ஐ ஆல்ரெடி கம் இயர் ஒன்ஸ். ஸ்கூலுக்கு சிவகுமார்ன்ற ஒரு டீச்சர், ஹி வாஸ் ஆல்சோ மை ஸ்டூடெண்ட். அவர் என்னை இன்வைட் பண்ணியிருந்தார், அதுக்கு வந்திருந்தேன் கெஸ்ட்டாக. லாஸ்ட் இயர் வந்து ஃபிசியோதெரப்பி அண்ட் மெடிக்கல் அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க சீஃப் கெஸ்ட்டாக. என்னால் வர முடியல. ஸோ ஐ வாஸ் ரியலி வெரி ஹாப்பி. இந்த டைம் சார் கூப்பிட்டு அப்போ டீன் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க சார்ன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் ஐ எம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் டு த டீன், பிரின்சிபல், ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அண்ட் பச்சையப்பா, மை ஸ்டூடெண்ட், and all others who have invited me, and thank you very much and wish you all the best students. ஒருத்தர் உட்காந்துருக்காங்க யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி, அது மாதிரி நிறைய பேர் அச்சீவ் பண்ணுங்கள். ஒர்க் ஹார்ட், எதாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க்கு தான் ரொம்ப முக்கியம். நான் எங்கே போனாலும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அத்லெட்ஸுக்கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீங்கள் வந்து சும்மா ஓடி மெடல் வாங்க முடியாது. சும்மா போய் மெடல் வாங்கினேன் அப்படின்னா அது வந்து ஜோன் மீட்டாக இருக்கும், லோக்கல் மீட்டாக இருக்கும். நீ 1 hour ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஓடினீன்னா நீ வந்து டிஸ்ட்ரிக்டில் ப்ளேஸ் வாங்கிடலாம். நீ ஒரு 2 hour 2.5 hour 3 hour ப்ராக்டிஸ் பண்ணி, காலைல 2 hour
சாயந்தரம் 1 ஹவர் நீங்கள் ஸ்டேட்டில் மெடல் வாங்கிடலாம். நீங்கள் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நேஷ்னலில் மெடல் வாங்கலாம். நீங்கள் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் மெடல் வாங்கலாம். இன்டர்நேஷ்னலில் ஒருத்தர் எவ்வளோ மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா they are practicing for more than 13 hours ஒரு நாளைக்கு 13 hours ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கேப் விட்டு சாப்பிடுவாங்க, ப்ராக்டிஸ் சாப்பிடுவாங்க, இப்படி தான் போயிட்டே இருப்பாங்க. இடையில அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க ரீகவரிக்காக. அதனால் எவ்ரிதிங் ஹஸ் டர்ன்ட் சயின்டிஃபிக். நீங்களும் வந்து ஒர்க் பண்ணுங்கள். இல்லை அடுத்து உங்களுடைய லோயர் ஜெனரேஷன், உங்களுடைய தம்பிங்க இருக்கலாம், அவங்க மற்றவங்கள இருக்கலாம், எல்லாத்தையும் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். யூ வில் பி ஃபிட். ஒர்க் பண்ணலாம். படிக்கிறதுலையும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால படிக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. ஸ்போர்ட்ஸில் இருந்தால் நீங்கள் சாயந்தரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்து படித்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. ஏன்னா நீங்கள் இப்படியே போய் உட்காந்து சாயந்தரம் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் விளையாடிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி படித்தால்தான் தெரியும் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணலாம், நீங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். இந்த ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய எல்லா டென்ஷனும் போயிடும். அதுக்கப்புறம் குளிச்சிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க. உட்காந்து படித்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.